வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சபாஷ் சந்தோஷ். கதைக்குள்ள போலாமா? சூரியன் உச்சிவானில் வந்து தனது கதிர்களை பூமியில் வீச விவசாயத்திற்கு தயாராகி கொண்டிருந்த நிலங்கள் எல்லாம் பளிச்சென மின்னிக் கொண்டிருந்தன. இந்த முறை சாகுபடிக்காக நிலத்தை நன்கு உழுது கொண்டிருந்தார் கந்தன். அவர் முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்திருந்தாலும் உடல் தளர்ந்து போனாலும் அவர் மனதில் உறுதி மட்டும் தளரவில்லை என்பது அவர் கலப்பியை பிடித்துக் கொண்டிருப்பதிலேயே தெரிந்தது. என்ன கந்தா, உன் பொண்ணு இன்னும் காணோம்? அப்பனுக்கு சாப்பாடு கொண்டு வரன்னு ஓடனா என்று சிரித்து கொண்டே கேட்டார் பக்கத்து நிலத்தில் உழுது கொண்டிருந்த கருப்பசாமி. தனது மகளின் பேச்செடுத்ததும் கந்தனின் முகம் மலர்ந்தது. வந்துடுவாயா, அப்பனுக்கு பசி பொறுக்காதுன்னு என் மகளுக்கு நல்லாவே தெரியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அப்பா ஓய் அப்பா, சோறு கொண்டு வந்துட்டேன், கைய கால அலம்பிக்கிட்டு ஓடியா என்று கத்திக்கொண்டே சிட்டாக வந்து கொண்டிருந்தாள் அமுதா. அவளை பார்த்து சிரித்த கந்தன், சரி புள்ள, மெதுவா வா, வரப்புல விழுந்துட போற என்று பதிலுக்கு குரல் கொடுத்தார். என்ன கந்தா, உன் புள்ள பிறந்ததுல இருந்து இந்த நிலத்துல தெரியுது, அது போய் விழுந்துடுமா? அது சரி. ஆமா, உன் பொண்ணு இப்படி மச மசன்னு வளர்ந்து நிக்குது, காலகாலத்துல உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பக்கூடாது என்று கேட்டார். கந்தனின் மலர்ந்திருந்த முகம் சற்று வாடியது. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா கருப்பா? என்ன செய்யறது? அதுக்கு நேரம் வர வேண்டாமா? அப்படியே வந்தாலும் நம்ம கையிலயும் காசு வேணாமா? இந்த போகத்திலேயாவது பணத்தை எடுத்து அவ கல்யாணத்துக்கு கொஞ்சம் நகைய வாங்கி போடணும்னு பாக்குறேன் என்று பெருமூச்சு விட்டார். கவலைப்படாத கந்தா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம தாயி நம்மள எப்ப கைவிட்டு இருக்கா பாரு, இந்த வாட்டி அமோகமா விளைச்சல் வரும். உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திவிடலாம் என்று மேற்துண்டு எடுத்து முகத்தை துடைத்தபடி அங்கு வந்தார் கருப்பசாமி. உன் வாய் முகூர்த்தம் பள்ளிக்கட்டும் கருப்பா என்று கந்தன் கூறிக்கொண்டிருக்க அதற்குள் அருகில் ஓடி வந்தாள் அமுதா. ஏன் அத்த வேருக்கு விறுவிறுக்க ஓடி வர? மெதுவாத்தான் வாயேன், பாரு எப்படி என் குழந்தைக்கு முகமெல்லாம் கருத்து கிடக்கு என்று தனது தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்து அவள் முகத்தை துடைத்தார் கந்தன். அட போப்பா, உன் பொண்ணு அப்படியே ரோசாப்பு கலரா, இப்பதான் நான் கருத்துட்டனா என்று கலகலவனை சிரித்தாள். ஏய் வாயாடி, உனக்கு என்னடி, நீ எப்போ இந்த அப்பனுக்கு அழகு ரோசா தான். சரி சரி, போய் கைய கழுவிட்டு வா என்று கூறிவிட்டு, என்ன மாமா, நீயும் வந்து ஒரு வாய் சாப்பிடு, இன்னைக்கு அம்மா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கு என்று கருப்பசாமியை பார்த்து அழைத்தாள். என் தங்கம் இருக்கட்டும் ஆத்தா, நீ அப்பனுக்கு சோத்த போடு, அவன் தான் பசி தங்க மாட்டான், நான் போய் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு வரப்பின் மீது நடக்க ஆரம்பித்தார். அமுதா சிரித்து கொண்டே அங்கிருந்த மாமரத்தின் அடிக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். கூடையில் இருந்த சாப்பாட்டை எடுத்து தட்டில் வைத்தாள். இதற்குள் கையை அலம்பிக் கொண்டு வந்த கந்தன், என்ன அத்தா, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கா உன் அம்மா கறி என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட அமர்ந்தார். எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான்ப்பா. ஆஹா, கருவாட்டு குழம்பா? அதுதான் மணக்குது. ஆமா ஆத்தா, நீ சாப்பிட்டியா? இல்லப்பா, உன்னை விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? இதோ பாரு, எனக்கும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன். அம்மா சோறாக்க நேரம் ஆயிடுச்சு, நீ தான் பசி தாழ மாட்டியே, அப்புறம் நான் எப்படி சாப்பிட்டுட்டு உக்காறது? அதுதான் சீக்கிரமா போட்டு கொடுன்னு எனக்கும் சேர்த்தே கொண்டு வந்துட்டேன். கந்தனின் கண்களில் கண்ணீர் துளித்தது. என் தங்கம், என்னை பெத்த ஆத்தா இருந்திருந்தா கூட என்னை இப்படி பார்த்துருப்பாளான்னு தெரியலடா கண்ணு. உனக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிட்டு நான் எப்படிதான் இருக்க போறேனோ தெரியல என்று பெருமூச்சு விட்டு கொண்டு சாதத்தை பிசைந்து தனது மகளுக்கு ஒரு வாய் ஊட்டினார். அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா, நான் உன் கூடவே இருந்துக்கிறேன். எலே போட்டனா பாரு, வாயிலடி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலத்துல அதாவது நடக்க வேண்டியது நடந்து பொண்ணும். ஒரு பொம்பளை பொண்ணுக்கு புருஷன்கார துணை வேணும் ஆத்தா. அதுவும் இல்லாம நீ கல்யாணம் காட்சின்னு பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழறத பார்க்கதான் நானும் உங்க அம்மாவும் தவம் கிடக்குறோம். ஆனா ஆண்டவன் அதுக்கு என்ன வழிய காட்ட போறான்னு தான் தெரியல. அப்பா போதும்பா, சும்மா இதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிற, சாப்பிடு என்று அவளும் சாப்பிட்டு விட்டு தனது தந்தையோட நிலத்தில் இறங்கினாள். பார்வதி அக்கா, உள்ளதான் இருக்கியா? கொஞ்சம் பால் இருந்தா கொடுக்கா, குழந்தைக்கு பசிக்குது என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள் எதிர் வீட்டு சௌமியா. இதோ கொண்டு வரேன் சௌமியா, அப்படி உக்காரு என்று தோட்டத்தில் துளசி மாடத்திடம் விளக்கேற்றி கொண்டிருந்த பார்வதி குரல் கொடுக்க சௌமியா அழுது கொண்டிருந்த குழந்தையை மடியில் போட்டு கொண்டு கீழே அமர்ந்தாள். பார்வதி துளசி மாடத்திடம் வணங்கிவிட்டு பாலை எடுத்துக்கொண்டு அவளிடம் வந்தாள். சௌமியா அதை அவசரமாக வாங்கி குழந்தைக்கு கொடுத்தாள். அழுது கொண்டிருந்த குழந்தை அந்த பாலை கபகபவென குடித்தது. பாவம்,
குழந்தைக்கு பசி போல இருக்கு. ஏன் சௌமியா, அப்பவே சொல்லியிருந்தா நானே குழந்தைக்கு பாலை கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் இல்ல? ஆமா, ஏன் குழந்தைக்கு இவ்வளவு நேரம் பாலை கொடுக்காம இருக்க? எங்கக்கா வச்சுக்கிட்டா நான் கொடுக்காம இருக்கேன். அந்த பாவி மனுஷன் குழந்தைக்கு பால் வாங்க வச்சிருந்த காசை கொண்டு போய் சீட்டாடிட்டு வந்துட்டாரு. அதுதான் என்ன செய்யறதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருந்துட்டேன். பொழுது வேற போயிடுச்சு. இதுக்கு மேல யாரும் பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா குழந்தை அழுகிய நிறுத்தல. அதுதான் பக்கத்துல குமரி அக்கா கிட்ட கேட்டேன். அவங்க பொழுது செய்ய வந்து இப்படி கேக்குறியன்னு கத்தி அமக்கலம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீயாவது குடுப்பியான்னு தான் தயங்கிக்கிட்டே வந்தேன். சரியான பொண்ணுமா நீ. முதல்ல இங்க வர்றதுக்கு என்ன? சரி போகட்டும், கொஞ்சம் பாலை சொம்புல ஊத்தி கொடுக்குறேன். ராத்திரி புள்ள எழுந்து அழுதா குடு என்று மீதி இருந்த பாலையும் சொம்பில் ஊற்றி அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அக்கா, உனக்கு தங்கமான மனசுக்கா. நீ குடும்பத்தோட நல்லா இருக்கணும். குழந்தை பசியால அழுவுறத பார்த்து கூட உன் ஓரவத்தி அதுதான் அந்த குமாரி அக்கா அப்படி பேசி அனுப்பிச்சு. ஆனா நீ என்று கண்கள் கலங்கினாள் சௌமியா. அவங்களுக்கு பொழுது சாய பாலை உனக்கு கொடுத்தா அவங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்துடும்னு பயம் அக்கா என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் அமுதா. ஆமா ஆமா, எங்க அண்ணி எப்பவும் அப்படிதான் என்று கந்தனம் அவள் பின்னால் சிரித்து கொண்டே வந்தார். அதனால என்ன இருக்கு? குழந்தை பசிய விட எதுவும் முக்கியம் இல்லை. அந்த சின்ன குழந்தைய அழ விட்டுட்டு அந்த ஆண்டவனுக்கு லிட்டர் லிட்டரா அபிஷேகம் பண்ணாலும் அவர் அதை எதுக்க மாட்டாரு என்றாள் பார்வதி. உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராதுக்கா. அப்ப நான் வரேன்கா என்றாள் சௌமியா. அம்மாடி சௌமியா, இனிமே குழந்தைக்கு பால் வேணும்னா நேரா இங்க வா. காசு இல்ல அது இதுன்னு யோசிக்காத, சரியா? இது உன் ஆத்தா வீடு போல. நீ எப்ப வேணாலும் வந்து பார்வதி கிட்ட கேட்டு வாங்கிக்க என்றார் கந்தன். சரிண்ணா. அமுதா கண்ணு, நான் வரட்டா என்று கூறிவிட்டு சென்றாள் சௌமியா. என்ன இது, அப்பாவும் பொண்ணு இந்நேரத்துக்கு வரீங்க? ஏ கழுத, நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்புனேன்? அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ வாடி, வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னா இல்லையா என்று தனது மகளின் காதை செல்லமாக பிடித்து திருப்பினாள் பார்வதி. ஏய் கையை எடு, பிள்ளைக்கு வலிக்க போகுது என்றவள் கையை தட்டி விட்டார் கந்தன். ஆமா அப்படியேதான். இன்னும் 4 நாள்ல தீபாவளி வருது. அதுக்கு பலகாரம் எல்லாம் செய்யணும். போய் மாவு அரைச்சி வந்து குடிடி. வீட்டை சுத்தம் பண்ணுன்னு சொன்னா எப்பவும் போல உங்க கூட நிலத்துக்கு வந்துட்டா. ஆமா, என் பிள்ளை எனக்கு ஒத்தாசைக்கு வந்தா அது உனக்கு பொறுக்காதே. அம்மா, நான் தான் உனக்கு வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தானே போறேன். பாவம் வயசான காலத்துல அப்பாவே தனியா அந்த நிலத்துல பாடுபடணுமா? ஏய் கழுத, நீ வளர்ற வரைக்கும் நானும் தாண்டி அந்த நிலத்துல வேலை பார்த்தேன். அப்புறம்தான் நீ போக ஆரம்பிச்ச. போதும்மா, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு. உனக்கு என்ன, வீட்டுல நான் வேலை செய்யணும் அவ்வளவுதானே. நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், நீ பேசாம உக்காரு என்று சிரித்தாள் அமுதா. ஏய் அதெல்லாம் இப்ப ஒன்னும் வேண்டாம், நாளைக்கு பார்த்துப்போம். போய் அந்த வள்ளிக்கிட்ட தைக்க கொடுத்துருந்த இல்ல உன் பாவாடை ஜாக்கெட்ட, அதை வாங்கியா. தீபாவளிக்கு உங்க அத்தைக்கு படைச்சிட்டு நீ போட்டுக்கணும் இல்ல? ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று ஓட்டமாக ஓடினாள் அமுதா. அவள் சென்றதும் கந்தன் பெருமூச்சு விட்டு கொண்டு ஈசி சாரில் அமர்ந்தார். என்னங்க, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? ஒன்னும் இல்ல பார்வதி, என் தங்க வாணி இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு ஒரு துணையா இருந்திருப்பா. என் பொண்ணு போலதான் அவளும் என் மேல பாசமா இருப்பா. அந்த பாழா போன வியாதி வராம இருந்திருந்தா இந்நேரம் என் தங்கச்சி புருஷன் குழந்தை குட்டின்னு கண்ணுக்கு நிறைவா வாழ்ந்துட்டு இருந்திருப்பா இல்ல என்று பெருமூச்சு விட்டார். சரி விடுங்க, இன்னும் அதையே ஏன் நினைச்சிட்டு. அவ நம்ம கண்ணு எதிர்க்க உருவமா இல்லைன்னாலும் தெய்வமா நம்ம கூட தாங்க இருக்கிறா. அதுதான் நாம எந்த நல்லது பண்ணாலும் அவளுக்கு தானே முதல்ல படையல் வச்சு கும்பிடுறோம் என்று சமாதானம் செய்தாள் பார்வதி. இந்தா வள்ளி, நீ கொடுத்த பாவாடை பிளவுஸ் சரியா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு சொல்லு. அப்படியே தாவணியை ஓரடிச்சிட்ட பாரு என்று கூறிக்கொண்டே துணிப்பையை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் வள்ளி. நீ தச்சா எல்லாம் நல்லாதாங்க இருக்கும் என்று அதை எடுத்து பார்த்தாள் அமுதா. நீ சரியானவடி, பேசி எல்லாரையும் மயக்கிடுவ. உன் நல்ல குணத்துக்கு உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். அதுக்கும் நானே துணிங்க தச்சு கொடுக்கணும் என்று சிரித்தாள் வள்ளி. பின்ன நீ தான் தச்சு கொடுக்கணும், வேற யார் தச்சு கொடுப்பா? ஆமா, இதுக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுக்கா. பரவாயில்லடி, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, வச்சுக்க. அக்கா அதெல்லாம் வேண்டாம், உழைக்கிற உழைப்புக்கு கூலி கொடுத்துடணும், அப்பதான் எனக்கும் நல்லது என்று தனது கையில் இருந்த பணத்தை அவளிடம் கொடுத்தாள் அமுதா. சரியானவடி நீ. அப்படி பார்க்க போனா நீ எனக்காக எவ்வளவோ உதவி செய்யற, அதெல்லாம் என்ன சொல்றது? அக்கா அது உதவி, அதுக்கு நாம பலன் எதிர்பார்க்க கூடாது. இது அப்படி இல்லை, இதுதான் உனக்கு சோறு போடுற தொழில்.
இதை நம்பித்தானே நீயும் பிள்ளைங்களை தனியா வளர்த்துட்டு வர. வள்ளி சிரித்து விட்டு, சரி அன்னவடி, நீ உன்னை பேசி ஜெயிக்க முடியுமா என்று அவள் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தாள். சரிக்கா நான் வரேன் என்று அவள் திரும்ப, அப்பொழுது உள்ளே வந்த சாரதா, என்னடிமா அமுதா, துணி வாங்கிட்டு போக வந்தியா என்று கேட்டாள். ஆமாக்கா. எங்க கொண்டா, தீபாவளிக்கு என்னதான் உங்க அப்பா எடுத்து கொடுத்துருக்காருன்னு பாப்போம் என்று அவள் கையில் இருந்த துணிகளை வாங்கி பார்த்தாள். வள்ளிக்கு தர்ம சங்கடமாகியது. என்னடி இது, இப்படி ஒரு துணி எடுத்திருக்காரு உங்க அப்பா? உன் பெரியப்பா பொண்ணுக்கு உங்க பெரியப்பா எப்படி எடுத்திருக்காரு பாரு. சும்மா உடம்பு பூரா ஜரிகை வச்சு பட்டு புடவை எடுத்திருக்காரு. அவன் நேரத்துக்கு அப்படியே தக தகன்னு மின்னுது. அதனால என்னக்கா இருக்கு, அவங்க வசதிக்கு அவங்க எடுத்து இருக்காங்க. எங்க அப்பா வசதிக்கு அவர் எனக்கு எடுத்து இருக்காரு. மானத்தை மறைக்க துணி இருந்தா போதும், அது எனக்கு கிடைச்சிருக்கு, அது போதும்க்கா. இதுக்கு நான் எங்க அப்பாக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்று சிரித்து விட்டு ஓடினாள் அமுதா. இந்த நிலைமையிலும் கூட அவங்க அப்பனையும் ஆத்தாலையும் விட்டு கொடுக்க மாட்டாடிவ என்று வள்ளியை பார்த்து சிரித்தாள் சாரதா. அக்கா, அவங்க அப்பா அம்மாவை மட்டும் இல்ல, அவகிட்ட பழகிறவங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டா என்றாள் வள்ளி. தீபாவளி அன்று புது பட்டு புடவை கட்டி கொண்டு தனது தந்தையிடமும் தாயிடமும் ஆசி வாங்கி கொண்டாள் ரேணுகா. ஏ ராசாத்தி, நல்லா இருக்கணும்மா என்று ஆசீர்வதித்த பாண்டியன், பாத்தியா குமாரி, புடவை கட்டினதும் என் பொண்ணு பெரிய மனுஷியா தெரியறா என்று மகிழ்ச்சியோடு கூறினார். பின்ன அவ பெரிய மனுஷி இல்லையா? நான் தான் அப்ப இருந்து தலைப்படா அடிச்சிட்டு இருக்கனே. காலத்துல அவளுக்கு ஒரு வரனை பாருங்கன்னு சொன்னா கேட்டாதானே? அவளுக்கு என்ன சின்ன குழந்தை தானேன்னு இன்னும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஊர்ல எல்லாரும் ஜாடமடியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏக்கா, உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்ப போட போறேன்னு என்று அவரை முறைத்தாள் குமாரி. ஆஹா, உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாமா. சும்மா ஒரு வார்த்தை எதனா வாய் தவறி சொல்லிடக்கூடாது, உடனே புடிச்சுப்பாளே பிள்ளு பிள்ளுன்னு. உன்னை போலத்தானே பக்கத்துல அந்த பார்வதியும் குடும்பம் நடத்துறா. ஒரு நாளாவது அவ குரலு வெளியில கேட்டிருக்கா? நீதான் காலையில் எழுந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணா ராத்திரி வரை கத்திட்டே இருப்ப என்று கூறிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார் பாண்டியன். என்ன சொன்னீங்க? ஆமாங்க, நான் ஸ்பீக்கர் தான். உங்க தம்பி பொண்டாட்டி சாதுதான். அதுதான் ஒரு நாள் கிழமனு கூட இல்லாம பாலை கொண்டு போய் தானம் கொடுக்கறா. ஏய், அதையே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப? பசிச்ச குழந்தைக்கு பசியாத்த கொடுத்துருக்கா, இது ஒரு தப்பா? ஆமாங்க, அவ எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பு இல்ல. அப்படியா உங்க வீட்டுல செல்வம் தாண்டவம் ஆடுது. ஏற்கனவே இடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு இவ குடும்பம் ஓடும்போது எதுக்கு மத்தவங்களுக்கு தானம் பண்ணணும்? அப்படியே ராஜ பரம்பரை பாருங்க, இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிட்டதான் வந்து நிப்பாங்க. நீங்களும் உங்க தம்பி கஷ்டப்படுறான்னு வாரி குடிப்பீங்க என்று கத்திக்கொண்டே தனது மகளுக்கும் கணவருக்கும் பலகாரம் கொண்டு வந்து கொடுத்தாள் குமாரி. அதுதானே பார்த்தேன், எங்க அவன் மேல இருந்த அக்கறையால சொல்றியோன்னு. நாளைக்கு அவங்க இங்க வந்துருவாங்கன்றதுதான் உன் அம்மாக்கு பயம் என்று ரேணுகாவை பார்த்து கண்ணடித்து சிரித்து கொண்டே கூறினார் பாண்டியன். ஆமா, இது கொன்னும் குறைச்சல் இல்ல என்றவள் முகத்தை திருப்ப, இதோ பாரு குமாரி, என் தம்பி ரோஷக்காரன். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதுவரை நம்ம கிட்ட வந்து ஒரு ரூபா கடன் கேட்டதில்ல. அப்படிப்பட்டவனா இப்ப வந்துட போறான்? இதுவரை வரல, இனிமே வந்தா என்ன செய்வீங்க? என்ன சொல்ற? பின்ன அவங்க வீட்லயும் வயசு பொண்ணு இருக்குல்ல, அது கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏய், என் தம்பி என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டான். அப்படி ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்படியே உங்க தம்பி எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு. சரி சரி, அவங்க என்ன பண்ண நமக்கு என்ன? நீங்க பேசாம இருக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் பாருங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நாம பொண்ணுக்கு நாம ஜாம்னு கல்யாணத்தை பண்ணணும். ஆமா, சும்மா எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அப்பா அவர் தம்பி குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு, நீங்களும் விட மாட்டீங்க. உங்க மத்தியில ஏன் நிம்மதி போது என்று சலித்து கொண்டு உள்ளே சென்றாள் ரேணுகா. அம்மா கேட்ட பொண்ணு என்று தலையில் அடித்து கொண்டார் பாண்டியன். பெரியப்பா என்று அழைத்து கொண்டே கையில் பலகார தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் அமுதா. அவளை பார்த்ததும் பாண்டியனின் முகம் மலர்ந்தது, குமாரிக்கு முகம் சுருங்கியது. வாமா கண்ணு, என்ன தீபாவளி பலகாரமா என்று அன்போடு அவளை அருகே அழைத்து அமர வைத்துக் கொண்டார் பாண்டியன். ஆமா பெரியப்பா, இந்தாங்க. எங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்களோன்னு அவசரமா கொண்டு வரேன். பெரியம்மா இந்தாங்க, பெரியப்பாக்கு இந்த வடகரியை வைங்க, பெரியப்பாக்கு பிடிக்கும்னு அம்மா நிறையவே செஞ்சு கொடுத்து விட்டாங்க என்றாள். ஏன் நாங்களாம் செய்ய மாட்டோமா என்று குமாரி அதை வாங்க, எங்க செய்யலையே என்று சிரித்தார் பாண்டியன். அவரை முறைத்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் குமாரி.
ஏன் பெரியப்பா, பெரியம்மாவை எதனா கலாட்டை பண்ணிட்டே இருக்கீங்க என்று செல்லமாக கேட்டாள் அமுதா. அவ கிடக்குறாமா, அவளுக்கு என்ன பிடிச்சி கத்தலைன்னா பொழுது போகாது, எனக்கு அவளை சீண்டலைன்னா பொழுது போகாது. நாங்க அப்படிதான், அதை விடு. ஆமா, நீ சாப்பிட்டியாமா? இல்ல பெரியப்பா, சாமி கும்பிட்டதும் அம்மா முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுதான் ஓடி வந்தேன் என்றவள் கூறியதும் பாண்டியன் கண்களில் கண்ணீர் துளித்தது. மரியாதைன்னா என்னன்னு உன் அம்மா கிட்ட தான் கத்துக்கணும், குணவதிம்மாவ. சரி, அது இருக்கட்டும். என்னடா இது, வயசு பொண்ணு தினமும் ஏன் உங்க அப்பா கூட போய் நிலத்துல வேலை பார்க்கற? நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தா பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா? பாரு எப்படி கருத்து போய் கிடக்குற என்றவள் தலையை ஆசையாக கொதினார். பரவாயில்ல பெரியப்பா, வர்ற மாப்பிள்ள என் குணத்தை பார்த்து கட்டிக்கிட்டா போதும், நிறத்தை பார்த்து கட்டிக்கிட்டா அது நிலைக்காது என்று சிரித்தாள். அவளை பெருமையாக பார்த்தார் பாண்டியன். ஆமா, இந்த கருப்பா இருக்கிறவங்கெல்லாம் இது ஒரு டயலாக் பேசுவீங்களே என்று கூறிக்கொண்டே உதட்டில் லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டு வந்தாள் ரேணுகா. அமுதா அமைதியாக சிரித்துவிட்டு, அக்கா தீபாவளி வாழ்த்துக்கள் என்று அவளிடம் ஓடினாள். ஆ, என்னடி அது, ஹாப்பி தீபாவளின்னு சொல்ல, நான் தான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுக்குறேன் என்று சலித்து கொண்டாள் ரேணுகா. அதெல்லாம் அவளுக்கு எங்கடிமா தெரிய போகுது, உன்னை போல காலேஜ் படிப்பு படிச்சிருந்தா பரவாயில்ல, +2 படிப்பை ஏற கட்டிட்டா. அவங்க அப்பனுக்கும் அத்தாளுக்கும் சேவை செய்ய அவளுக்கு சரியா இருக்கு. படிக்கிற நேரத்துல அவங்க அம்மாக்காரையும் உடம்பு முடியாம படுத்துட்டா. இதுதான் சாக்குன்னு அவங்க அப்பனும் இவ படிப்பை நிறுத்தி போட்டான். அவங்க ஆத்தாக்காரையும் ஒன்னும் கேட்டுக்கல. அதுக்கு இல்ல பெரியம்மா, மேற்கொண்டு படிக்க வைக்க அப்பாக்கும் ஆசைதான். ஆனா அந்நேரம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகவே அந்த வைத்தியத்துக்கே எல்லாம் சரியா போயிடுச்சு. அவர் என்ன செய்வாரு என்றாள் அமுதா அமைதியாக. ஏய், இப்ப அது ரொம்ப முக்கியமா? பேசாம இரு. நல்ல நல்லதுமா, ஆசையா வந்த குழந்தைய இப்படி 2 பேரும் அழ வச்சுக்கிட்டு. கண்ணு, நீ சாப்பிடு ராசாத்தி, அவ கிடக்குறா. இப்ப படிப்பு இல்லைன்னா என்ன, உன்கிட்ட நல்ல பண்பும் ஒழுக்கமும் இருக்கே, அது போதும் என்று குலோப் ஜாமுனை எடுத்து அவளுக்கு ஊட்டினார் பாண்டியன். சரி பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். பெரியம்மா, நான் வரேன் பெரியம்மா என்று எழுந்து கொண்டாள் அமுதா. ஆ, சரி சரி, சாயங்காலமா வந்து அந்த மாவை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துட்டு போ, அந்த கிரைண்டர் ரிப்பேர் ஆகி கிடக்கு என்றாள் குமாரி. சரி பெரியம்மா, நீங்க எடுத்து வைங்க, நான் வரேன் என்று கூறிவிட்டு, அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா, ஹாப்பி தீபாவளி என்று சிரித்தாள். ரேணுகாவும் லேசாக சிரித்து கொண்டு ஹாப்பி தீபாவளி என்றாள். அக்கா, உன் புடவை சூப்பரா இருக்கு, நீயும் இன்னைக்கு அழகா இருக்கிற என்று அவள் கூறிவிட்டு செல்ல ரேணுகாவிற்கு பெருமை பிடிபடவில்லை. சரியானவ, அவளோடது பொல்லாத கண்ணு, இரு திருஷ்டி சுத்தரன் என்று உள்ளே சென்றாள் குமாரி. பாண்டியன் தலையில் அடித்துக் கொண்டு அவசரமாக எழுந்து வெளியே சென்றார். அமுதா, அமுதா, கொஞ்சம் நில்லுடா என்றவர் அழைத்து கொண்டே போக வெளியே சென்ற அமுதா பட்டனை நின்று திரும்பி பார்த்துவிட்டு, என்ன பெரியப்பா என்று கேட்டுக்கொண்டே அவர் அருகில் ஓடி வந்தாள். தனது பாக்கெட்டில் இருந்து சில 500 ரூபாய் நோட்டுகள் எடுத்து அவளிடம் கொடுத்தார் பாண்டியன். பெரியப்பா, எதுக்கு இது? இதுல நல்ல புடவை வாங்கிக்க கண்ணு, பண்டிகை நல்லதுமா. என்னடா இது, இப்படி ஒரு துணியை போட்டுட்டு இருக்கிற? இந்த பணத்தை உங்க அப்பங்கிட்ட கொடுத்து நல்ல புடவையா வாங்கி வர சொல்லி போட்டுக்க. அவள் ஏதோ கூற வாயெடுக்க, மாமா இப்ப எதுக்கு மாமா அதெல்லாம், அவருக்கு தெரிஞ்சா எதனா சொல்லுவாரு என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் பார்வதி. இதோ பாரு பார்வதி, நீ என் தம்பி பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா நான் உன்னை என் கூட பிறந்தவளா தான் பாக்குறேன். நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா சொல்லு? அதுக்கு இல்ல மாமா, அக்காக்கு தெரிஞ்சா. அதெல்லாம் அவளுக்கு தெரியாம தான் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. என்ன செய்யறது, என் எதிர்க்கவே என் தம்பி இப்படி கஷ்டப்படு போது எல்லா வசதி இருந்தோம் அவனுக்காக நான் எதுவும் தைரியமா செய்ய முடியல. என் மனசாட்சி என்ன தினம் தினம் கேள்வி கேக்குது என்று கண்கள் கலங்கினார். மாமா, என்ன மாமா, வீட்டுக்கு பெரியவர் நீங்க, இப்படி கலங்கலாமா? உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க எப்போ உங்களை தப்பாவே நினைக்க மாட்டோம் என்றாள் பார்வதி பொறுமையாக. சரிம்மா, குழந்தைய கூட்டிட்டு போ, அவளுக்கு நல்ல துணியா வாங்கி போடு, வயசு பொண்ணு பார்க்க பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா என்று அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார். சில மாதங்கள் உருண்டோடியது. அன்று காலை நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கந்தன் தனது அண்ணன் வருவதை பார்த்து அவசரமாக அவரிடம் ஓடினார். அண்ணா, என்னன்னா நீ இந்த பக்கம்? சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பனே என்று கேட்டுக்கொண்டே அவர் அருகில் சென்றார். ஏ கந்தா, அதெல்லாம் எதுக்குடா, என் தம்பியை பார்க்க நான் வரக்கூடாதா? சரி, நாளைக்கு காலையில நம்ம ரேணுகாவை பொண்ணு பார்க்க வராங்க, நீயும் பார்வதியும் குழந்தைய கூட்டிட்டு வந்துடுங்க.
அப்படியா? நம்ம ரேணுகாவை பொண்ணு பார்க்க வராங்களா? என் தங்கத்துக்கு கல்யாணம் நடக்க போதா என்று மகிழ்ச்சியோடு கேட்டார் கந்தன். ஆமாண்டா, உன் தங்கத்துக்கு கல்யாணம் தான் நடக்க போகுது. மாப்பிள்ளை எந்த ஊருனா? நம்ம காயம்பட்டுடா. அந்த ஊர்ல அவங்க பெரிய ஆளுங்களாம். ஒத்த பையன்தான். பையனும் நல்லா படிச்சிருக்கான். இருந்தாலும் இங்கே இருந்து அவங்க நிலத்தை பார்த்துட்டு விவசாயம் தான் பண்றானா. பொறுப்பானவன்னு சொன்னாங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுதான் உடனே வர சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம்னா. நம்ம ரேணுகாக்கு என்னன்னா, அதுக்கு இருக்கிற அழகுக்கும் படிப்புக்கும் ராஜாதி ராஜனே மாப்பிள்ளையே வரமாட்டான் என்று சிரித்தார் கந்தன். அவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் பாண்டியன். என்னன்னா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லடா, நாம அமுதா கண்ணுக்கும் கல்யாண வயசாகுது. அவளுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு போடணும். கந்தனின் முகம் மாறியது. அதுக்கு ஆண்டவன் எங்க முடி போட்டிருக்காரோ. அவளுக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலையா இருப்பான்? பிறந்திருப்பான். எங்க தகுதிக்கு ஏத்தா போல ஆண்டவனும் கைய கட்டுவான் என்று சிரித்தார். அதுக்கு என்னடா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எலே கந்தா, அமுதாவுக்கு பார்க்காம என் பொண்ணுக்கு மட்டும் அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. நான் 2 பேருக்கும் ஒன்னாதான் பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா உங்க அன்னிக்காரி இப்பவே அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு என் உயிரை வாங்குறா. ஆனா அதனால என்ன இருக்கு? நீ பேசாம போனா. யார் யாருக்கு எப்பப்ப நடக்கணுமோ அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நாளைக்கு நாங்க வந்துடுறோம் என்று சந்தோஷமாக கூறினார் கந்தன். பார்வதி, பார்வதி என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் குமாரி. அக்கா, வாக்கா என்று பார்வதி உள்ளிருந்து ஓடி வர, பெரியம்மா வாங்க பெரியம்மா என்று தோட்டத்திலிருந்து ஓடி வந்தாள் அமுதா. வர வர என்று அங்கிருந்த சேரில் அமர்ந்த குமாரி, நாளைக்கு எல்லாரும் நாம வீட்டுக்கு வந்துடுங்க என்றாள். என்னக்கா விசேஷம் என்று ஆவலாக அவள் முகத்தை பார்த்தாள் பார்வதி. நாளைக்கு நம்ம ரேணுகாவை பொண்ணு பார்க்க வராங்கடிமா. அப்படியா? அக்காக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே பெரியம்மா என்று உற்சாகத்தோடு கேட்டாள் அமுதா. அதுதான் இப்ப சொல்றேன் இல்ல, நாங்களே எதிர்பார்க்கல. நேத்து தான் திடுதிடுப்புன்னு போனை போட்டு விஷயத்த சொன்னான் அந்த தரகர் பையன். போட்டோல ரேணுகாவை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஆமா, இருக்காதா? அவ அழகுக்கு யாருக்குதான் பிடிக்காது என்றாள் பார்வதி. அது மட்டுமா, அவ காலேஜ் படிப்பும் படிச்சிருக்கா இல்ல, அதோட எங்களை பத்தியும் அவங்க தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் உடனே வரணும்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள சாதாரண இடம் இல்ல பார்வதி, நல்ல வசதியாம். 20 ஏக்கரா இருக்கான். அவங்க ஊர்ல அவங்கதான் பெரிய ஆளுங்களாம். என் பொண்ணு அங்க போனா ராணி போல பொழைச்சிப்பா. அவ எப்போ அதிர்ஷ்டக்காரி தானே அக்கா. சரி இருங்க, குடிக்க மோர் கொண்டு வரேன் என்று திரும்பினாள். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் பார்வதி. நாளைக்கு வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆகணும். நீயும் அமுதாவும் பொழுதோட வந்து அந்த வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. அமுதா, ரேணுகாக்கு கிட்ட இருந்து நீ தான் அலங்காரம் பண்ணணும். வேலை சரியா இருக்கும். எந்த சாக்கும் சொல்லாம வந்து சேருங்க. அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் என்று எழுந்து கொண்டாள் குமாரி. சரிக்கா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நாங்க காலையில வந்துடுறோம். நம்ம வீட்டு விசேஷம், நாங்க பத்துக்க மாட்டோமா என்றாள் பார்வதி. ஆமா பெரியம்மா, நான் நைட்டே வந்து வாசல்ல கோலம் போட்டுடுறேன் என்றாள் அமுதா. சரி சரி வா என்று கூறிவிட்டு சென்றாள் குமாரி. மறுநாள் காலை அமுதாவும் பார்வதியும் அங்கு சென்று விட, அமுதா பம்பரம் போல் அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருந்தாள். பெண்ணிற்கு அலங்காரம் செய்வது, வருபவர்களை எல்லாம் கவனிப்பது, தனது தாயுடன் சமையல் அறையில் உதவி செய்வது என அவள் காலையில் சக்கரம் கட்டியது போல் ஓட, குமாரி நன்கு அலங்கரித்து கொண்டு பட்டு சேலை மடிப்பு களையாமல் அவர்களை எல்லாம் மிரட்டி வேலைகள் வாங்கி கொண்டிருந்தாள். ரேணுகா உள்ளே மேக்கப்பை அப்பிக்கொண்டு தயாராக அவளுக்கு இருக்கும் நகைகளை எல்லாம் வாரி போட்டு தனது பகட்டை காண்பித்துக் கொண்டிருந்தாள் குமாரி. மாப்பிள்ளை வீட்டார் வந்திறங்க அவர்களை வாசல் வரை சென்று பணிவோடு அழைத்து உள்ளே அமர வைத்தாள் அமுதா. மாப்பிள்ளை சந்தோஷிற்கும் அவனது உறவினர்களுக்கும் அவள் காப்பி கொண்டு வந்து கொடுப்பதும் பலகாரங்கள் கொண்டு வந்து கொடுப்பதும் என கேட்டு கேட்டு பணிவிடை செய்ய அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள். மாப்பிள்ளை சந்தோஷ் அமுதாவை பார்த்து அதிசயித்து கொண்டிருக்க, அவனது தாய் கற்பகம் அவளை பார்த்து கொண்டே தனது கணவரிடம், என்னங்க, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. என்னம்மா சுறுசுறுப்பா இருக்கா பாருங்களேன். அதே சமயத்துல அடக்கமாவும் இருக்காளே, நல்ல பொண்ணுதான் என்றாள். ஆமாம்மா, நானும் அதுதான் பாக்குறேன் என்று சிரித்தார் விஸ்வநாதன். இதற்குள் அவளை அருகே அழைத்தவர், அம்மாடி, உன் பேர் என்ன என்று கேட்டார். என் பேர் அமுதா என்றாள். அப்படியா, உனக்கு ஏத்த பேரு தான் வச்சிருக்காங்க.
ஆமா, நீ பொண்ணுக்கு சொந்தமா ஃப்ரெண்டாமா? இல்லைங்க, கல்யாண பொண்ணு எங்க பெரியப்பா பொண்ணு, எங்க அக்கா தான் என்று லேசாக சிரித்தாள். அப்படியா? ஆமா சம்மந்தி, என் தம்பி பொண்ணுதான் அமுதா. இதோ இவன் தான் என் தம்பி கந்தன் என்று அறிமுகம் செய்தார் பாண்டியன். கந்தன் அவர்களை பார்த்து வணங்க விஸ்வநாதனும் வணங்கிவிட்டு, உங்க பொண்ண நல்லா வளர்த்திருக்கீங்க என்றார். கந்தன் அமுதாவை பார்த்து சிரிக்க அவள் வெட்கத்தோடு உள்ளே ஓடினாள். அப்ப பொண்ண வர சொல்லுங்க, நேரம் ஆகுது என்று தரகர் குரல் கொடுக்க ரேணுகா முழு அலங்காரத்துடன் வெளியே வந்தாள். அவளது முகத்தில் அப்பிருந்த மேக்கப்பும் அவளது உதட்டில் வழிந்து கொண்டிருந்த லிப்ஸ்டிக்கும் பார்த்து சந்தோஷிற்கு மனதில் ஏதோ வெறுப்பு தோன்றியது. பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கா என்ற கற்பகம் அவள் அருகில் சென்றாள். ஆமா, உனக்கு சமைக்கலாம் வருமாமா என்று கேட்டாள். ஆன்டி, எதுவுமே ஃப்ரேங்கா பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு சமைக்கலாம் வராது. அது போல வீட்டுல வேலை செய்யறதெல்லாம் எனக்கு செட்டும் ஆகாது. இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு அங்க வந்ததும் என்ன அதை செய் இதை செய்யு தொந்தரவு பண்ணக்கூடாது ஆன்டி. எங்க அம்மா தான் வீட்டுல சமைப்பாங்க. அவங்களுக்கு முடியலன்னா தோ இவ தான் வந்து செய்வா என்று அருகில் இருந்த அமுதாவை காட்டினாள். சரிம்மா, அப்ப நீ வீட்டுல சமைச்சதே இல்லையா? இல்ல ஆன்டி என்று அலட்சியமாக கூறினாள். உன்னை விட சின்ன பொண்ணு அவ சமைக்கும் போது உனக்கு தெரியாதுன்னு சொல்ற என்று கற்பகம் சிரித்து கொண்டே கேட்க, எங்க பொண்ணுக்கு படிக்கவே நேரம் சரியா இருந்தது. இவன்னா +2 படிப்பை ஏற கட்டிட்டு அவங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தா. என் பொண்ணு அப்படியா, அவ காலேஜ் எல்லாம் போயிருக்கா. இப்ப என்ன, அங்க வந்து அவ சமைக்கவா போறா? எப்படியோ அங்க வேலைக்காரங்க தானே இருப்பாங்க என்றாள் குமாரி. பாண்டியன் தலையில் அடித்து கொண்டார். இல்ல சம்மந்தி அம்மா, நான் வீட்டுல வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்க மாட்டேன். நானே தான் எல்லா வேலையும் செய்வேன் என்றாள் கற்பகம். ஆமாம்மா, எல்லா வசதி இருந்தாலும் என் மனைவிக்கு அவ தான் எல்லாம் செய்யணும். அவ கையால சமைச்சுதான் எங்களுக்கு பரிமாறணும். அப்பதான் அவளுக்கு திருப்தி. அதே போல வர்ற மருமகளும் இருக்கணும்னு ஆசைப்படுறா என்று சிரித்தார். அது சரி என்று குமாரி முகத்தை திருப்ப ரேணுகா முகத்தை கடுகடவென வைத்துக் கொண்டாள். சற்று நேரம் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ரேணுகாவை கவனித்துக் கொண்டிருந்த சந்தோஷிற்கு அவளது பேச்சு பார்வை எதுவும் சரியெனப்படவில்லை. அதே போல் கற்பகத்திற்கும் விஸ்வநாதனுக்கும் தோன்ற, சரி அப்ப நாங்க கிளம்புறோம், ஊருக்கு போய் சொல்லி அனுப்புறோம் என்றார் விஸ்வநாதன். அப்பா, எதுக்கு அதெல்லாம், நாம இங்கே சொல்லிடுவோம். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா இப்படி சொல்ல எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா உங்க பொண்ணுக்கு பிராங்கா பேசுறது தானே பிடிக்கும். அதனால நானும் அதே போல பேசிடுறேன். எங்களுக்கு உங்க பொண்ணு செட் ஆவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசுறதுலயே தெரியுது அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சரிப்படாதுன்னு. அதனால எங்களை மன்னிச்சிடுங்க என்றான். குமாரிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. என்ன சம்பந்தியம்மா உங்க பையன் பேசுறது? இந்த ஊர்லயே எங்க பொண்ணு போல அழகி யாரும் இல்லைன்னு பேச்சு இருக்கு. அதுவும் இல்லாம எங்களை போல வசதியானவங்களும் இங்க சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட எங்க சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்க என்றாள் குமாரி. எங்களுக்கு பணத்தை விட நல்ல குணம் இருந்தா போதும் சம்பந்தியம்மா. அந்த மாதிரி பொண்ண நாங்களும் பார்த்துட்டோம். உங்க எதிர்க்கவே அதை சொல்ல வேண்டாம். நீங்க சங்கடப்பட போறீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க விடுற மாதிரி தெரியல. சரி, நான் இப்பவே எல்லாரும் எதிர்க்கவும் கேக்குறேன். ஐயா, உங்க பொண்ண எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா என்று பட்டண கந்தனை பார்த்து கேட்டார் விஸ்வநாதன். அனைவரும் திடுக்கிட்டு போக, ஐயா அது வந்து வந்து என்று திருவென விழித்து கொண்டே பாண்டியனை பார்த்தார் கந்தன். பாண்டியன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. சரின்னு சொல்லுடா என்று அவர் கூற, என்னத்த சரின்னு சொல்றது? என்ன சம்பந்தி, என்ன பேசுறீங்க? எங்க பொண்ணை பார்க்க வந்துட்டு அந்த பிச்சைக்காரன் பொண்ண எங்க இருக்கவே நிச்சயம் பண்றீங்களா? நான் அதை நடக்க விட மாட்டேன் என்று கத்தினாள் குமாரி. ரேணுகா முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்றாள். ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இங்க யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க முடிவை சொல்லுங்க என்றான் சந்தோஷ். ஆமாங்க, இங்க நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த குமாரி அம்மாவை பத்தி எல்லாரும் சொல்லும் போது கூட நான் ஊரார் பேச்சை கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப நேர்ல வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு உங்க பொண்ணதான் பிடிச்சிருக்கு. நாங்க இப்பவே நிச்சயம் பண்ணிக்கிறோம் என்றாள் கற்பகம். கந்தன் பார்வதியை பார்க்க பார்வதி அமைதியாக தலையாட்டினாள். அமுதா அதிர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்க, என்ன அமுதா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க. இல்லனா
இங்க உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றான் சந்தோஷ். அமுதா வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். குழந்தைய என்ன கேக்குறது தம்பி, அவ குணத்துக்கு ஏத்தா போலதான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நாம நிச்சயம் பண்ணுவோம் வாங்க என்று தட்டை எடுத்து தனது தம்பியிடம் கொடுத்து, குடுடா என்றார் பாண்டியன். அப்புறம் என்ன சம்பந்தி, உங்க அண்ணனே சொல்லிட்டாரு, தட்டை மாத்திக்கலாம் வாங்க என்று சிரித்தார் விஸ்வநாதன். சந்தோஷ் அமுதாவை பார்த்து சிரித்தான். அவள் லேசாக புன்னகை செய்தாள். திருமணத்திற்கு நாள் குறித்து வேலைகள் மும்முரமாக நடக்க விஸ்வநாதன் கந்தனிடம் திருமணத்திற்கு எந்த செலவும் செய்ய வேண்டாம் என்றும் தாங்களே அனைத்தும் செய்து விடுகிறோம் என்றும் கூற, தனது மகளுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போவதை நினைத்து மிகவுமே பூரித்து போயிருந்தனர் பார்வதியும் கந்தனும். சந்தோஷ் தினமும் அமுதாவிடம் போனில் பேச இருவருக்குள்ளும் நல்ல அன்பு மலர்ந்தது. இதையெல்லாம் பார்த்து பார்த்து குமாரி புலம்பிக் கொண்டிருக்க, ஏய் பேசாம இருடி, நான் அப்பவே தலைப்படா அடிச்சுக்கிட்டேன். உன் பொண்ண கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா வளர்த்து வையின்னு சொன்னா கேட்டியா? உன்னை போலவே வளர்த்த, இப்ப புலம்புற. அன்னைக்கு சம்மந்தி அம்மா சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்களே, பேருக்காவது தெரியும்னு சொன்னா என்னவா? அவங்க முகத்துக்கு நேரா திமுறா பேசுறா. அதுவும் இல்லாம அன்னைக்கு நீயும் ஒரேடியா அலட்டிக்கிட்டு சுத்தன. அதுதான் அவங்க பார்த்தாங்க. ஆத்தாலே இப்படி இருக்கும்போது பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு பயந்துட்டாங்க. அதுதான் அமுதாவை நிச்சயம் பண்ணிட்டாங்க. விடு, யார் யாருக்கு எங்கெங்கன்னு இருக்கோ அதுதான் நடக்கும். இப்ப என்ன, அவ்வளோ நம்ம குழந்தை தானே, பேசாம கல்யாணத்தை கிட்ட இருந்து சந்தோஷமா நடத்தி கொடுப்போம், அதுதான் நமக்கு கௌரவம் என்றார் பாண்டியன். அந்த கல்யாணத்தை நான் நடத்தணுமா? என் பொண்ணுக்கு நடக்காத கல்யாணம் அந்த சிறுக்கிக்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்று கருவினாள் குமாரி. பிறகு அந்த திருமணத்தை நிறுத்த எவ்வளவோ முயற்சிகள் செய்தாள். இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டார் எதற்கும் கவலைப்படாமல் திருமணத்தை ஏற்பாடு செய்ய திருமண நாளும் நெருங்கியது. மணமேடையில் சந்தோஷ் மகிழ்ச்சியோடு அமர்ந்து ஐயர் சொல்லும் மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்க, பெண்ணை அழைக்குமாறு ஐயர் கூறியதும் ரேணுகா அமுதாவை அழைத்து வந்து மேடையில் அமர வைத்தாள். அமுதா அனைவருக்கும் வணங்க அனைவரும் அவளை மனதர வாழ்த்தினர். பாண்டியனும் கண்கள் கலங்க அவளை வாழ்த்தினார். இதையெல்லாம் முறைத்து பார்த்து கொண்டிருந்த குமாரி திடீர் என்று கத்திக்கொண்டே அங்கும் இங்கும் ஓடினாள். அனைவரும் பதறி போக அங்கிருந்த பெண்கள் எல்லாம் அவளை பிடித்து கொண்டனர். அக்கா மேல சாமி வந்திருக்கும் போல இருக்கு, என்ன எதுன்னு விசாரிங்கம்மா என்றனர் கூட்டத்தில் சிலர். அனைவரும் பதறிக்கொண்டு அவளை பார்க்க, ஆத்தா நீ யாரு, ஏன் எங்க அக்கா மேல வந்திருக்க என்று ஒரு பெண் பயத்துடன் அவளை பார்த்து கேட்டாள். ஏய் நான் ஆத்தா இல்லடா, வாணி வந்திருக்கேன். ஏ அண்ணா என்னடா என்ன மறந்துட்டியா என்று கத்தினாள். கந்தன் பயத்தோடு அவளிடம் ஓட பார்வதியும் ஓடி வந்தாள். பாண்டியன் ஒன்றும் புரியாமல் விழித்தார். என்னடா அப்படி பாக்குற, என்ன மறந்துட்டு உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்த பாக்குறியா என்று கத்தினாள் குமாரி. வாணி என்னம்மா சொல்ற, நான் தான் உனக்கு துணி எடுத்து வச்சு படையல் போட்டனே, நம்ம வீட்டுல எந்த நல்லது நடந்தாலும் உனக்கு படைச்சிட்டு தானே எல்லாம் செய்வோம், இப்ப கூட அப்படித்தானே செஞ்சோம் என்று பதறினாள் பார்வதி. அதுதானே ராசாத்தி, இந்த அண்ணன் உன்னை மறப்பனா என்று அழுதார் கந்தன். ஏலே நான் அத சொல்லலடா, என் அனுமதியை கேட்டியான்னு தான் சொல்றேன். சரி போகட்டும், இப்ப நானே சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் பொருத்தமே இல்ல, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது என்றாள். அனைவரும் அதிர்ந்து போக, வாணி என்னம்மா சொல்ற, கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்துடுச்சு, இப்ப போய் என்று கந்தன் கதற பார்வதி இடிந்து போனாள். ஏய் அண்ணா, என் பேச்ச மீறி நீ உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தின என்று அவள் மேலும் கூறுவதற்குள், ஏய் யாருடி நீ என்று கத்திக்கொண்டு அங்கு ஒரே தாவலாக தாவி வந்தான் சந்தோஷ். அனைவரும் அவனை பார்த்து பதற, என்னடா அப்படி பாக்குறீங்க, நான் நரசிம்மா வந்திருக்கேன் என்று தனது தாயை பார்த்தான். டக்கன சுதாரித்து கொண்ட கற்பகம், ஆமா ஆமா என் பையன் மேல அடிக்கடி நரசிம்மர் சாமி வரும், அவர் வந்தா எங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த காத்து கருப்பும் அண்டாம எங்க பரம்பரைய எங்க குலசாமி தான் காப்பாத்துது, எங்க பையன் கூட அவரோட பக்தன், அதுதான் அடிக்கடி அவன் மேல சாமி வரும் என்று கூறிக்கொண்டே, சாமி சொல்லுங்க சாமி, இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்க என்று பயத்தோடு கேட்டாள். இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன், என்னோட அருளால தான் இது நடக்குது, அப்படி இருக்கும் போது யார் இதுக்கு தடை செய்யறது? இந்த பொண்ணு அமுதா தான் உங்க குடும்பத்துக்கு ஏத்தவ, அவ உங்க வீட்டுக்கு வந்தா எல்லாமே நல்லது நடக்கும், உங்க பரம்பரை தழைக்கும், இது என்னோட வாக்கு,
இதுக்கு தடையா யாராவது வந்தா அவங்கள என்று பாய்ந்து கொண்டு குமாரியிடம் சென்றான். அனைவரும் சாமி சாமி என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ள அவன் பாய்ந்து வந்த வேகத்தில் பயந்து போன குமாரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வாணி இல்ல, குமாரி தான். இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் இப்படி நடிச்சேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத சாமி என்று கத்தினாள். அனைவரும் அதிர்ந்து போக, அப்படி சொல்லுங்க, இந்த உண்மைய உங்க வாயால வரவைக்கதான் நானும் நடிச்சேன் என்று சிரித்தான் சந்தோஷ். பாண்டியன் அவளை அடிக்க ஓடி வந்தார். மாமா பேசாம இருங்க என்றவர் கைகளை பிடித்து கொண்டான் சந்தோஷ். விடுங்க மாப்பிள்ள, இந்த சதிகாரி உங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆரம்பத்திலிருந்தே கத்திட்டு இருந்தா. ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கலன்ற ஆத்திரத்துல புலம்பரான்னு விட்டா இப்படி வாழ வேண்டிய பொண்ணு, அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கையவே கெடுக்க பார்த்திருக்காளே, இவளனா என்று மீண்டும் கத்தினார். மாமா அவங்க மேலேயும் தப்பில்ல, எந்த தாய்க்குமே வரக்கூடிய கோபம்தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் அவங்க எங்க கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு முயற்சி செஞ்சோம். நான் அதை எதையும் காதுல போட்டுக்காம இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன். ஆனா அவங்க மனமடை வரைக்கும் தன்னோட முயற்சியை கைவிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா நான் இதுக்கெல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று ரேணுகாவை பார்த்து சிரித்தான். அக்கா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் அமுதா. ஆமா அமுதா, எங்க அம்மா உன் கல்யாணத்தை நிறுத்த என்னென்னவோ பண்ணாங்க. ஆனா எதுவும் நடக்கல. அதுக்குதான் கடைசியா இப்படி ஒரு பிளான போட்டாங்க. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. என்னோட திமிருக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைக்கு பாவம் நீ ஏன் பாதிப்படையன்னு தான் நான் நேற்று ராத்திரி சந்தோஷ பார்த்து எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப சந்தோஷ் தான் இப்படி ஒரு ஐடியாவை சொன்னாரு. அவங்க அம்மாவும் இதுக்கு ஒத்துழைச்சாங்க என்றாள் ரேணுகா. ஆமா அமுதா, உங்க பெரியம்மா சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ ஏன் உங்க அப்பா அம்மாவே பயப்படுவாங்க. அதனால கல்யாணத்தையும் நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம நான் இப்படி ஒரு பிளான போட்டேன் என்று சிரித்தான். இதை கேட்ட பார்வதி ஓடி சென்று கற்பகத்தை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். கந்தன் ரேணுகாவை அணைத்து கொண்டு, நீ நல்லா இருப்படா கண்ணு என்று வாழ்த்தினார். தனது மகளை நினைத்து முதன்முறையாக பெருமை அடைந்தார் பாண்டியன். குமாரி தலையை குனிந்து கொண்டு அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டாள். சரி சரி, இதுக்கெல்லாம் நீங்க மாப்பிள்ளை பையனுக்கு தான் நன்றி சொல்லணும். சபாஷ்டா சந்தோஷ், நீ ரொம்ப புத்திசாலி தான். சித்த நேரத்துல ஏன் சித்தமே கலிங்கெடுத்து அப்படி பயம் கட்டிட்ட என்று சிரித்தார் ஐயர். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, சரி வாங்கோ, முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்து என்று மணமேடைக்கு சென்றார். சந்தோஷ் மகிழ்ச்சியோடு அமுதா கழுத்தில் தாலி கட்ட அவள் பணிவோடு அதை தலைகுனிந்து ஏற்றுக்கொண்டாள். அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் சபாஷ் சந்தோஷ் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.